வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. உயரழுத்தம் தமிழ்நாட்டில் கடலோரம் நீடித்து தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோரம் வழியாக உயரழுத்த காற்று ஊடுருவ உள்ளே வெப்பமடைந்து மேற்கே போய் அனல் காற்றை கொடுக்கும் வானிலை வரக்கூடிய 18ஆம் தேதி வரை தொடரும். 19ஆம் தேதியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு தெற்கு காற்று நுழைய 18ஆம் தேதிக்கு பிறகு 19ஆம் தேதியிலிருந்து வெயில் குறையும். 22ஆம் தேதி தேர்தலுக்கு முந்தைய நாள் முதல் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு தேர்தலுக்கு பிறகு 24, 25 தேதிகளுக்கு பிறகு மாத இறுதி நாட்களிலே படிப்படியாக பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கோடை மழை, வெப்பச்சலன இடிமழை, ஒதுக்கி ஒதுக்கி கடும் வெயில் புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவிலே கொடுக்கும் மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அறிக்கையை விரிவாக பார்ப்போம். தற்பொழுது வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உயரழுத்தம் 24 மணி நேரமும் உள்ளே காற்றை அனுப்பி கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத காரணத்தினால் குளிர்ந்த வெப்பநிலையும், அதாவது ரொம்ப குறைந்த வெப்பநிலையும், படிப்படியாக பொழுது விடிந்ததும் சூரியன் வந்ததும் அதில் இருக்கக்கூடிய நீராவி ஆவியாகி மேலடுக்குக்கு போன பிறகு அனல் காற்றாக மேற்கு நோக்கி அந்த காற்று பயணிக்கும். அதன் அடிப்படையில் சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கரையோரம், ராமேஸ்வரம், கீழக்கரை, அப்படியே விளாத்திக்குளம், எட்டயபுரம், அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, அப்படியே சங்கரங்கோவில், புளியக்குடி, கிருஷ்ணாபுரம், அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள பகுதிக்குள் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழும். இந்த சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நேரத்தில் காற்றோட போக்கும் உயரழுத்த அமைப்பும் வெப்பத்தை உயர்த்தி கொடுக்கும். இருந்தாலும் வரக்கூடிய 18ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே வரும் பொழுது சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்களிலே சற்று ஓரிரு டிகிரி வெப்பம் குறைந்திருக்கும். காரணம், தெற்கு காற்று நுழைய இருக்கிறது. இருந்த போதிலும் வரக்கூடிய 18ஆம் தேதி வரை கிழக்கு காற்று உயரழுத்த காற்று மட்டும் நுழைய வெப்பநிலை உயர்த்தி கொடுக்கும். அதன் அடிப்படையில் திருநெல்வேலி முதல் வேலூர் வரைக்கும், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கயத்தாறு, அப்படியே அந்த திருநெல்வேலி திருச்சி சாலை உள்ள எல்லா இடங்களுக்குமே வெப்பம் உயர்ந்திருக்கும். மேற்கே போனீங்கன்னா பொள்ளாச்சி, அதாவது கணவாய் பகுதிகள் வழியாக காற்று வெளியேறும் என்பதனால பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், கரூர், அப்படியே அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், கோயமுத்தூர் மாவட்டத்தோட கோயமுத்தூருக்கு கூட வரக்கூடிய புதன் வியாழன் 100 டிகிரி எட்டலாம். புதன் வியாழன் கோயமுத்தூர் கூட 100 டிகிரி எட்டலாம். ஆனால் 18ஆம் தேதி வரை தான் இந்த வெப்பம் உயர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் குறையும், கவலைப்படாதீங்க. வரக்கூடிய 18ஆம் தேதி வரை. அதே போல ஈரோடு மாவட்டத்தின் அருகில் இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், அப்படியே தர்மபுரி, அப்படியே திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், இது வரைக்கும் அந்த வெப்பம் அதிகரித்திருக்கும். திருத்தணி வரைக்கும் கடலோரம் பெரிதா இருக்காது. உள்ளே தான் அது வெப்பமடைந்து உயரெடுத்த காற்று வெப்பமடைந்து அனலாக கொடுக்கும். அதிகபட்ச வெப்பநிலை ஏதாவது ஒரு இடத்துல 105, 106 டிகிரி பதிவாகும். நம்ம ஏற்கனவே 104, 105 பதிவாகலாம்னோ, ஒரு டிகிரி கூட 106 எட்டி இருக்கிறது. 106 தான். நல்லா புரிஞ்சுக்கணும். பல வருடங்கள் இதை விட கூடுதல் அனல் காற்றை வீசி இருக்கிறது. இதெல்லாம் நீங்க அனுபவித்திருப்பீர்கள். கடுமையான அனல் காற்று வீசி இருக்கிறது. அந்த அளவிற்கு அனல் காற்று இப்பொழுது இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல 105, 106, பெரும்பாலான மேற்கு மாவட்டங்கள்ல 102, 103, திருச்சிக்கு மேற்கே 100, 101, தென் மாவட்டங்களின் மதுரை மற்றும் விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் சிவகாசி, இந்த பாளையங்கோட்டையெல்லாம் 101, 102ஆகவும் பதிவாகும். இது வரக்கூடிய புதன் வியாழன், அதாவது நாளைய மறுநாள் 2 நாளும்
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பாளையங்கோட்டை மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதியில் 103ஆகவும், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகள், கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகள் எல்லாம் 103ஆகவும், 102, 103ஆகவும், ஈரோடு 104ஆகவும், ஏதாவது ஒரு இடத்துல 105ஆகவும் பதிவாகும். இது வரக்கூடிய வியாழன், புதன், வியாழன் தான் உச்சபட்ச வெயிலா இருக்கும். வெள்ளி, சனியும் அந்த வெயில் கொஞ்சம் தொடரும். சனிக்கிழமை வரைக்கும் வெயில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். கடலோரம் பெரிதா தெரியாது. ஆனால் நேற்றுக்கு ஒருத்தர் சொல்றாரு, சார் எந்த வருஷமும் இல்லாத வெயில் இந்த வருஷம் இப்படி அடிக்குது சார். சற்றே அப்படியே நாம மறந்துடுறோம், பழசெல்லாம் மறந்துடுறோம். 47 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். மூக்கெல்லாம் எரியும், மூக்கு துவாரமெல்லாம் எரியும். 47 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாயிருக்கு ஒரு ஆண்டு, தெரியுதுங்களா? ஆகவே இந்த வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் 40, 40.5, 41 தான் போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? 47க்கும் 42க்கும் எவ்வளவு டிகிரி பாருங்க, கிட்டத்தட்ட 5 டிகிரி. ஃபாரன்ஹீட்ல 10, 10.5 டிகிரி, 11 டிகிரி வேறுபாடு வரும் ஃபாரன்ஹீட்ல. அந்த வெப்பம்லாம் கிடையாது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், அதையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த அனுபவத்தை இப்பொழுது தராது, அச்சப்பட வேண்டாம். இருந்தாலும் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை உச்சபட்ச வெயில் காணப்படும். பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள்ல இந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் மேற்கு மாவட்டங்களில் வெயில் அதிகமா இருக்கும். 12 மணி தான் உச்சி. ஆனால் அந்த நேரத்தை விட 2 மணிக்கு மேல் 2:30, 3 மணி, 5 மணி வரைக்கும் வெப்பமாக இருக்கும். மேற்கு மாவட்டங்கள்ல கடும் வெப்பமாக இருக்கும். இந்த நிலை வரக்கூடிய சனிக்கிழமை வரை தான். அதற்கு பிறகு தெற்கு தென்கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டில் ஏற இருக்கிறது. இலங்கைக்கு முதல்ல மழை பிடிப்பை தரும். ஏற்கனவே நேற்றைக்கெல்லாம் சிங்கப்பூர், மலேசியாவில் மழை, சிங்கப்பூர், மலேசியாவெல்லாம் இடிமழை நேற்றைக்கு அனுபவித்திருப்பீங்க, தகவல் கிடைத்திருக்கும். நீங்களும் விசாரித்து பாருங்க. அந்த காற்று சுழற்சி தற்பொழுது சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளில் இருக்கு. தொடர்ந்து அங்கே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மழை தரும். நமக்கு 22ஆம் தேதி காற்று சுழற்சி அமைய தெற்கு காற்றுக்கு ஏற்ற மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆனால் பெருசா மழைக்காலம் போலலாம் கொட்டாது. புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவிலே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை. முதல்ல வாய்ப்பு இலங்கை ஒட்டிய தமிழ்நாட்டின் கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் உள்பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கொஞ்சம் வடக்கே கடலூர் வரைக்கும், திருச்சி, பெரம்பலூர் வரைக்கும், அரியலூர் வரைக்கும் எப்போதாவது ஒரு நாள் தான். தினம் பெஞ்சிக்கிட்டே இருக்காது ஒரே ஊர்ல, தெரியுதுங்களா? 18ஆம் தேதி வெப்பம் குறை அதிகமா இருக்கும். 19லேருந்து வெப்பம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் குறையும்னா எவ்வளவு? 104 போனது 100ல இருக்கும், அவ்வளவுதான், புரியுதுங்களா? அது சில இடங்கள்ல எல்லாம் கடலோரம்லாம் 96, 95, 94, 98க்குள்ள இருக்கும். பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள்லாம் உள்ளே 105 போனது, 106 போனது 100ஆக இருக்கும். 98 கூட சில இடங்கள்ல இருக்கும். அப்படி குறைந்து விடும். ஆகவே இப்படி வெப்பம் அடுத்த வாரம் குறை இருக்கிறது. தேர்தல் நாளில் கொஞ்சம் புழுக்கமா இருக்குமே தவிர வெயில், சுட்டெரிக்கும் வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை வரப்போகுது தேர்தலுக்கு பிறகு. தேர்தலை பாதிக்கும் மழையெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. அச்சமும் பீதி ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. அப்படியே ஆங்காங்கே கருக்கும், ஆங்காங்கே தூறலை போடும், ஆங்காங்கே இடி சத்தம் கேட்கும், ஆங்காங்கே லேசான மழை பொழிவை கொடுக்கும். 22ஆம் தேதிக்கு பிறகு 23 விட 24, 25, 26 என்று மாத இறுதி நாட்கள் நல்ல மழை இருக்கு. படிப்படியாக அது வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கும் கொடுக்கலாம். கர்நாடகா, ஆந்திர இளையோரத்துக்கும் முன்னேறி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்த முடியல. இந்த மாத இறுதி நாட்கள் மழை தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் மழை உறுதி. குறிப்பாக இலங்கைக்கு பரவலாகவும், தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா கடலோர பகுதி, தெற்கு பகுதி, தெற்கு டெல்டா, தென்கடலோரம் மற்றும் இலங்கை நல்ல மழை காத்திருக்கு இந்த மாத இறுதி வாரத்தில். அதற்கு பிறகு வங்கக்கடல்ல நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கு. மே மாதம் முதல் வாரத்தில் அரபிக்கடல்ல நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கு. மே மாதம் நிகழ்வு கண்டிப்பா இருக்கு. மே மாதம் நிகழ்வு நெருங்கி வந்தால் நல்ல மழை தரும். கேரளாவிற்கு கண்டிப்பாக அரபிக்கடல் நிகழ்வு நெருங்கி வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்திடவும். வானிலை கோடை மழை என்பதையும் ஒதுக்கி ஆங்காங்கே தான் பெய்யும் என்பதையும், அறுவடை விவசாயிகள் திட்டமிடுதலுக்காக இந்த தகவல் என்பதையும், ஆகவே மழை உறுதியாக ஒரு இடத்தில் பெய்யும் என்பதையும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த கோடை மழையை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி பெய்யும். அறுவடை தானியங்களை நனைத்து விடாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையும், பல்வேறு மழை இல்லாத நேரங்களில் செய்யக்கூடிய பணிகளுக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கிறது என்பதையும், கோடை வெயிலை கண்டு அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத இறுதி வார வெயில் கொஞ்சம் தனிவாக இருக்கும். புழுக்கம் மட்டும், வேர்வை மட்டும் இருக்கும்.
சுட்டரிக்கும் சூடு இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.